ஹலோ அன்பா, எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வைரம். இன்றைக்கி பேர் சூட்டும் விழாவை வைத்து விட வேண்டும். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு நானும் சொல்லி இதான் கரெக்டான டைம், அதெல்லாம் வைக்க வேண்டியதாச்சு. இருக்கிற குட்டிகளை வந்த குட்டிகள் எல்லாத்துக்கும் இன்றைக்கி பேரை வச்சு விட்ற வேண்டியதான். சரி வாங்க நம்ம ஆரம்பிப்போம். என்ன கரெக்டி உனக்கு பேர் வச்சாச்சு கரெக்டி, உனக்கு எப்போயே பேர் வச்சாச்சு. மற்ற சின்ன குட்டிகள் வைப்போம். இவங்களை எங்கே ஒன்று சேர்க்க ஒவ்வொன்றா வச்சு பேர் வைக்கலாட்ட தனித்தனியாக பறந்துடுவாங்களே. சரி சிக்கிறத அப்படியே ஒவ்வொன்றா வச்சுக்கிட்டே போவோம். கரடி பிள்ளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுமா? கரடி மகலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் கரெக்டாக இப்படி ஓடுறாங்க வாரு வந்து நிற்கிறக்குள்ளே அங்கே போயிட்டாங்க அந்த மரத்துக்கு. சரி வாங்க ஏதாவது ஒரு இடத்துல நிற்கும் போது அப்போ பிடிச்சிக்கிடுவோம். இவங்களை எப்படியாவது ஒன்று சேர்த்து இன்றைக்கி பேரை வச்சு விட்ற வேண்டி தான். இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது, டைம் கிடைக்காது. வடங்கிட்ட போனேன் தனிமை மகனே, இவனுக்கு பேர் வைக்கல, வச்சு விட்ற வேண்டிதான். நாங்கடா அதுக்குள்ளே அந்த மரத்தை போயிட்டீங்களா? வாங்கடா ஓடியா நெத்தை தட்டிவிடுவோம். நண்டே எங்கே வர இன்னும் தட்டினாலே தன்னாலே வந்துடுவீங்க. இதுதான் கரெக்டாக தட்டுறது. வாங்க வரட்டும், இன்னும் பாதி வேற காணுமே. அனைவரும் ஒன்று சேருங்கள். முதல்ல யாரை பிடிப்போன்னா ஸ்கைபால் மகரியை வனத்தை முதல் பிடிக்கணும் பயவில். இவன் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா பாண்டியா. நம்ம ஸ்கைபால் மகன் பேர் பாண்டியா. பயவில் காது நல்லா இருந்துச்சு, பயவில் காதை கிழிச்சு விட்டியா. நடா நெத்து நல்லா தின்ட்டியா. இப்படியே வரிசை ஒவ்வொருத்தனை பிடிச்சி வச்சு விட்ருங்க. அடுத்து யாரை பார்ப்போம், எவனும் கையில் சிக்க மாட்டாங்களே. இதா இருக்கா நம்ம குட்டியம்மா மக, இவளுக்கு வச்சு விட்ற வேண்டியதான். நம்ம குட்டியம்மாவோட மக பேர் என்னன்னா ஸ்டோனியா. அது ஸ்பெல்லிங் உங்களுக்கு புரியாது, இருந்தாலும் மறுபடியும் சொல்கிறேன், ஸ்டோனியா. நடா ஸ்கைபாலே ஓடு. நான் அப்படியே அடுத்த மரத்தை போவோம், அங்கிட்டு பணத்தை ஒன்று சேர்க்க முடியும். கமான் கைஸ், இன்னும் எத்தனை மரத்துக்கு தான் போக போகிறேன்னு தெரில. இதான் கடைசி மரம். அந்த மரத்தில் போய் தட்டி விட்டோம்னா அவ்வளோதான் நிப்பாட்டணும். அதுக்கப்புறம் நான் தட்டக்கூடாது, வீட்டுக்கு போகும்போது தட்டிக்கிற வேண்டி தான். தர கவர் நம்ம நண்டு மக நம்ம நண்டு மகளோட பேர் என்னென்னா ஏலியன், வெள்ளை ஏலியன். பயவில் ஏலியன் மாதிரியே அந்த டிசைனாக இருப்பா. பயவில் எல்லா வரும் ஏலியன் தான் இருக்கான். அவன் அங்கே பயவில் அண்ணனை அவனை காணா. நம்ம பூச்சி மக இருக்கா, இவளுக்கு பேரை வச்சு விட்ருவேன். நம்ம பூச்சி மகளோட பேர் பேச்சி. இவ்வளோ பூச்சி மக பேச்சு கரெக்டாக இருக்கு. எங்கே அவனை காணா, அவங்க எல்லாமே சிக்க மாட்டேன்றாங்க. கரடி மக இருக்கா, இவ்வளோ கரடி மக பேர் வச்சுருவோம். கரடி மக சிக்கிட்டா. கரடி மக பேர் கேட்டிங்கன்னா என்ன பேருண்டா சிட்டுக்குருவி. பைவில் சிட்டுக்குருவி மாதிரி அங்கிட்டு பறந்து ஓடிக்கிட்டே இருக்கான். அதனால தான் பைவில் சிட்டுக்குருவி பேர் வச்சாச்சு. என்ன இவ்வளோ விற்க போகிறோம், இருந்தாலும் வருத்தமாகத்தே இருக்குது. நல்லா பாடு சேட்டை பண்ணுவா, சுறுசுறுப்பானவ சிட்டுக்குருவி. மீதி பேரில் உள்ளே ஓடிட்டாங்க, ஆளுக்கு ஒரு பக்கம் தனித்தனியாக ஓடி போயிட்டாங்க. நான் போவோம், அந்த அங்கிட்டு போய் ஒரு மரத்தில் நிற்பாங்க. அங்கே நான் போய் ஏன்னா 2-3 பிடிச்சி பேரை வச்சு விட்ற வேண்டியதான். வராங்க ஒரு நம்ம கிரேசி மகன், நரிக்காம பூச்சி மகன், ஒரு அவனை கடைசியில் வைப்போம்டா, முதல் பணம் பிடிப்படா. பையவில் சிக்கிட்டான் நம்ம பூச்சி மகன். எனக்கு பேர் வந்து சின்ன கோச்சை. நம்ம பெரிய கோச்சை இருந்தேல்ல, அவனோட தம்பி மாதிரியே அதே மாதிரி இருக்கானால சின்ன கோச்சைன்னு வச்சாச்சு. அடுத்த ஒருத்தர் வரையா நம்ம ஊமிச்சி மகன், இவனை பிடிக்கவே முடியாதுங்க. பையவில் பிடிச்சாச்சு. பையவில் பார்த்தியா எல்லாம் 3 பேர் ஒரே மாதிரி இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க நம்ம இவனுக்கு என்ன பேருனா வெள்ளை மண்டை 3. 1 2 இருந்தாங்க, 3 அதே மாதிரி இருக்கானா. இவன் கொஞ்சம் சிறுசு, அது இல்லை. இதுக்கு முன்னாடி இருக்கு அதே ஃபேஸு, என்னன்னு தெரியல. ஊமச்சிக்கு பிறக்கெல்லாம் ஒரே மாதிரி முகம் தான் வேறு முகம் வர மாட்டேங்குது. அதனால் வெள்ளை மண்டை 3. இது கூட ஒரு பொட்டை இருந்துச்சு, அது இறந்து போச்சு. அது எப்போயா இறந்து போச்சுங்க, அந்த மழை காலத்தில் இருக்கும்போதே இறந்து போச்சு. சரி போய் மேய்க்கலாம். இன்னும் பாதி பேர் இருக்காங்க. என்ன அந்த மோனிக்கா மயம் வெள்ளம் வைக்கணும், இங்கே நண்டு மயம் எல்லாம் உள்ளதாக இருக்காங்க. நல்லா மேய்கி அந்த பச்சை தான் இதை போய் தங்கம் புள்ளிமானே பிரித்து மேய். பையவில் அவனாக வந்து சிக்கிட்டேன் நம்ம பையன். யார் கண்டு மேய் மகன், இங்கே நில்றா. கத்தார ஒன்றும் இல்லை கடத்திலாம் போல. இவன் பேர் என்னண்டா வெள்ளைக்கீரி. அத்தே தேடி அடிக்கிறான். இவன் கத்தினா வித்தியாசமாக கத்துவாங்க. வெள்ளைக்கீரி அவங்க கூட பிறந்தவங்க இறந்து போயிட்டான். இருறா வரண்டா, இறக்கி விட்றா. அழ வர்றா சாமி. இன்னும் பாதி ஆடுக உள்ளே இருக்காங்க, அவனும் வெளியே வரல. வந்தால் தான் பேரை வைக்கலான்னு பார்க்குறேன், அவனும் வர மாட்டேன்றாங்க. அது போக என்னென்னா லவர்ஸ்டே வந்து வர சனிக்கிழமை அன்றைக்கி தான் இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும். அதனால் யாராவது லவ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பண்ணுவீங்க, ஆனால் கமெண்ட் யாரும் சொல்ல மாட்டேங்க. அப்படி யாரும் லவ் பண்ணிங்கன்னா இன்றைக்கி லவ்வாக சொல்லிடுங்க. 1 சைடாக இருக்குங்க, 2 சைடாக இருக்குங்க. கல்யாணம் பண்ணிடுங்க. அப்புறம் பார்த்துங்க, கல்யாணம் பண்ணலாட்டினா பொண்ணு கிடைக்காது. என்ன மாதிரி சிங்கிள் அந்த மாதிரி காட்டுக்குள்ளேயே திருணும். அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு லவ்வர்ஸ் அன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு லவ்வாக சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன். நம்ம வீடியோ பார்க்குற யாராவது ஒரு ஆள் லவ் பண்ணுங்க, உங்களுக்காக காதல் தின வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். எப்படின்னு இல்லை, அவள் லவ்வாக சொல்லும்போது வெட்டு குத்துலாம் வரும், ஏகப்பட்ட பஞ்சாயத்துலாம் இருக்குது. எல்லாத்தையும் சமாளிச்சுங்க, அதெல்லாம் நடக்கிற சகஜம் தான். வின்னர் படம் கணக்காக காலையிலும் சாயந்தரம் ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். பொண்ணை கூப்பிட்டு அந்த மாதிரி ஓடு. சரி வாங்க, இந்த எல்லோரும் இருந்துக்கிட்டே வராங்க பசங்க. நான் நினச்சேன் கரெக்டாக திருப்பி நெல் பயிர்த்தா ஒரு கச்சா, அந்த நெல் பயிர்த்தேன் தின்ன வருவேன். கரெக்டாக வந்தோடனே கரெக்டாக வந்துட்டேன். நீ ஒருத்தன் மீதி எல்லாம் கிழக்க போயிட்டாங்க. ஓடிய கமான் காய்ஸ். மொத்த பேர் ஓடியா பறந்துக்கு வாங்க. இப்படி வந்தாத்தே அவங்கள ஒன்றும் சேர்க்க முடியும். பாதி பேர் இருக்காங்க, பாதி பேர் எல்லாம் கிழக்க போயிடுச்சுங்க. ஊர்னிக்குள்ளே போயிட்டாங்களான்னு தெரில, எங்கிட்டு போயிட்டாங்க. நம்ம மோனிக்கா மையா பேசிக்கிட்டான் பயவுள்ள. இவனுக்கு இன்னும் இந்த வாப்புன்னு குறையிலுங்க. இவனுக்கு என்ன பேர் வச்சுருக்கேன்னா பயவுள்ள பீட்ரு. மோனிக்கா மையம் பேர் என்னடா சிக்கிச்சா. ரொம்ப அந்த பச்சை நிறத்தை திண்டா அப்படித்தாங்க எவ்வளோ. ஆனால் தொண்டையை ரொம்ப பிடிக்குங்க எனக்கு. எவ்வளோ பேர் பீட்டர். அடுத்து நம்ம சின்ன வளர்ச்சி மக போகிற அவர், இவளுக்கு தான் பேர் வைக்கணும். இப்போ கொஞ்சம் சிக்க மாட்டாள், இவளை பிடிக்கணும். ஆனால் ரொம்ப க்யூட்டானவ. நம்ம சின்ன வளர்ச்சியோட மக, அதாவது ஊமச்சி பேத்தி இவ. இவளோட பேர் என்னடா அத்தே குத்திப்படாத நீ வாடுக்கு. இவளோட பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா அனாமிக்கா. இவளுக்கு ஒருத்தர் மனசும் பேரே இவளுக்கே வச்சுருக்கேன் பய உள்ள. நல்லா இருக்குது. இவன் க்யூட்டாக இருப்பா, ரொம்ப நல்லா ஜாலியாக இருப்பாள்.
சேட்டை பண்ண மாட்டான். சரி இறக்கி விட்றேன், முட்டி பிடி பண்ணி பாட்டுக்கு. அடுத்து நம்ம பண்ண மரத்தோட மகன் எந்த பேர் தரிக்காம்பரு இதில் பண்ண மரம் மகனே. நான் வேணுமா இப்படி கூப்பிட்டாதான் வருவேன் பைபிளில். இவனோட பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா மேக்ஸ்வெல். பைபிளில் இவன் பேர் நம்ம மேக்ஸ்வெல்னு பேர் வச்சு அதுக்கேற்ற பேர் நல்லா கூப்பிட்டா காது கேட்கும் பைபிளில். மேக்ஸ்வெல் நல்லா திண்டுக்க. பட்ட பேர் என்ன மேக்ஸின்னு கூப்பிட்டா திரும்பியான். நான் அம்னியாத்தா உனக்கு பேர் நல்லா பேர். அவள் புளிய மரத்த மகன் இருக்க எல்லாத்தையா அவன் மகன் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அவங்க வேணோட சோட்டு அவனை வித்தாச்சுங்க. எப்போன்னு கேட்டிங்கன்னா ஒரு 2 வாரம் மேலே இருக்கும் வித்தாச்சு. அவனையும் ரோஸ் பாண்டியை வித்தாச்சு. நீங்கள் கூட்டத்தில் பார்த்தாவே இருக்க மாட்டியான். ஆட்டுக்கு கெடாவேன்னு ஒரு நண்பர் வந்து கேட்டார். அப்போது சேர்த்து 2 பேர் ஜோடியாக மாற்றி விட்டாச்சு. அவனோட பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா அவனோட பேர் வந்து மில்லர் வச்சுருந்தேன். இவன் மில்லர் மேக்ஸ்வெல் தான் வச்சுருந்தேன். பையவில் அவனை வைக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. அந்த இடத்துல ஆட்டு கேட்டதால் கொடுத்து விட்டாச்சு. நான் பையவில் இருக்கேன் நம்ம நண்டு மகன் சிக்கிட்டான். பையவில் நம்ம நண்டு மகனோட பேர் நட்டு. பையவில் கொஞ்சம் நட்டுன்னு நடப்பான். அதனால தான் நட்டுன்னு வச்சாச்சு. அவர் உன்னி பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. அவனுக்கு எல்லாத்தையும் எடுக்கணும். சேம நிற்கிறான் பார்த்தீங்க. கொம்பு சார்பாக இருக்க எம்பாடு கண்ணை குத்தி பிடிவா. சரி ரைட்டா பொம்மை கணக்காக இருக்கேன். எங்கிட்டோ சிட்டுப்புள்ள ஊர் கம்மாயே சுற்றிட்டு வர்றா. எங்கே ஆடு இருக்குது எங்கிட்ட இருக்கா பாதி வேறு. நானும் அட்டன்ஸாக போடாமல் இருக்கேன். இந்த இவங்களை பேர் வைக்கிற கேப்பில் எங்கிட்ட போயிட்டாங்களான்னு தெரியல. வீட்டுரே அவள் கத்திக்கிட்டே வீட்டுக்கு போகிறான்னு தெரியல. அந்த பாதையை பிடிச்சா அப்படியே அங்கிட்டு போகிறா. அவள் எங்கிட்ட தான் வர்றாங்க கத்திக்கிட்டே வர்றா. எங்கிட்ட தான் உள்ள அவர் எங்கள் மரத்துக்கு வீட்டுக்கு தாங்க போகிறா. அந்த போகிறா வைக்கிறக்கா அவர் என்ன ஸ்டோனியா பயவில் ஸ்டோனியாண்டா பாறையம்மா. பாறைக்கு இங்கிலீஷில் ஸ்டோனு, அதனால் ஸ்டோனியான்னு வச்சாச்சு. அது நல்லா கொம்பை கணக்காக இருக்காளுங்க. கொம்பை வரைக்கும் தாங்க இது. அதே மாதிரி இருக்காளா அதே சைஸு கலர் எல்லாமே. இன்னும் ஒருத்தி இருக்கா நம்ம கருவாச்சி மக. அவனுக்கும் பேர் வைக்கணும். பயவில் எங்கிட்டு போனான்னு தெரில. பயவில் இவனை மறந்துட்டேன். கிரேசி மகனை இவனை கடைசியில் வைக்கிறத நினச்சேன். இவனை மறந்துட்டேன். நல்ல வேலை. இவனுக்கு என்ன பேர்னா நம்ம கிரேசியோட மகன், அதாவது நண்டு பேரேன். இவனுக்கு என்ன பேர்னா கலப்பை பாண்டின்னு வச்சுருக்கோம். கலப்பை சுருக்கமாக கலப்பன்றது நல்லா சேட்டை நல்லா இழுத்து முட்டுவாங்க. நல்லா நம்ம கருப்புசாமி மாதிரி கலப்பண்டா போதும். காதை ஏற்க நல்லா திரும்பியான் பயவுள்ள கலப்பை பாண்டி. ஒரு கலப்பை நல்லா மேவியான். நல்லா கூப்பிட்டா திரும்பியான். அப்படியே அவனை மாதிரியே சண்டை கூப்பிட்ற நல்லா முட்டுறது நல்லா. சிட்டுப்பில்ல நீ பாட்டுக்கு எங்கிட்ட ஓடி போகிற. காதை ஏற்க மாட்டேன்னுது. இது ஒரு காது விட்டாவே இதுக்கு என்ன கோபம்? அவளுக்கு நெத்தா கொடுக்க போகிறேன். நான் அப்படி போகிறேன். கோவத்தை பற்றி எந்த கோபம் மட்டும் இருக்கு. ஆனால் குட்டி ஓட்டா ஃபுல்லே வளர்க்காத ஓடிடு. வரா கருவச்சி மக. கிராவிட்டி எங்கே இருக்கா? கிராவிட்டி பையவுள்ள கிராவிட்டின்னு கூப்பிட்டு அதெல்லாம் திரும்பிடுவா. பையவளோட பேர் என்ன கிராவிட்டின்னு வச்சுருக்கோம். கிராவிட்டினா கிராவிட்டி. பையவுள்ள கொஞ்சம் நல்லா கூப்பிட்டு நல்லா திரும்புவோம். அவனோட கருவாச்சி இவங்க அண்ணன் தம்பியா இவனோட தம்பி நினைக்கிறேன். நம்ம கருவாச்சி மகன் அவன் வீட்டில் கிடைக்கான். அவனுக்கு என்ன பேர் வச்சுருக்குன்னா பிளாக்சன் வச்சுருக்கோம். வீட்டிலே கிடைக்கா. எனக்காவது மேட்ச்சுக்கு வருவான். வந்த அன்னை காட்டுறேன். அவன் பேர் பிளாக்சன், இவன் பேர் கிராவிட்டி. வீட்டில் அவன் கூட இன்னொருத்தர் இருக்கான் பார்த்தியா நம்ம நரி மகன். அதாங்க செம்மரப்பாண்டி மகன். செம்மரப்பாண்டி மகனோட பேர் செவலப்பாண்டின்னு வச்சாச்சு. அவன் காலில் கொஞ்சம் இப்போ நல்லா நடக்கிறான். அவனுக்கு கொஞ்சம் நாள் கழிச்சு மேட்சில் கூட்டுக்கு வந்துடணும். அவன் செவலப்பாண்டி. கருவாச்சி மேம் பேர் பிளாக்சன். ஆஹா நம்ம டோக்கியோ கத்துறா. என்னன்னு பார்த்தேன் பையவுள்ள குட்டி வாட போகிறா. கை இப்போ தான் தண்ணி கூட வருது. கரெக்டாக வருது. அதான் கத்திக்கிட்டே இருக்கா. என்னென்னு பார்க்குறேன். தண்ணி கூட வருதா கால் வருதான்னு ஒன்றும் தெரில. எங்கேயாவது ஒரு படுக்க பார்க்குறா. அவளும் காலையிலே பார்த்தேன் நல்லா பைய இறக்கிருந்தாங்க. என்ன டோக்கியோ என்ன கத்திரியா இரு எங்கேயாவது ஒரு நிலையில் போடுவோம். அதான் என்னடா கத்திக்கிட்டே இருக்கான்னு பார்க்குறேன். நம்ம டோக்கியோ பையவுள்ள இன்னும் ஒரு 10 காமி நேரத்துக்குள்ளே கொட்டி ஓட்டுவான்னு நினைக்கிறேன். அப்போ அவனும் கால் வந்துருச்சு. முக்கிய வெளியே தெளிட்டாங்க. பரவாயில்ல நான் கூட இங்கே சிரமப்படுவான்னு நினச்சேன். குட்டி ஓடுறது பெருசமில்ல. குட்டியை போட்டு எங்கிட்ட ஓட போகிறான்னு தெரில. அதான் எனக்கு தெரிஞ்சு பெரிய ட்விஸ்ட்டு. பாப்பா என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சா போதும். டோக்கியோ நீ வாட்டுக்கு முள்ளுக்குள்ளே போயிடாத. அன்றைக்கி ஜெசிகா அப்படித்தான் முள்ளுக்குள்ளே போய் என்னை ஆளைய விட்டா வரா. இப்போ தான் இன்னும் கொஞ்சம் குட்டி ஓடல. வா ஓடியா. கிட்டே வர மாட்டேன். ஆளுக்கிட்ட வந்தால் அழகாக குட்டியை காலை பிடிச்சி இழுத்துருவேன். இவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக காலை வெளியே தெளிட்டா. பரவாயில்ல இந்த அளவுக்கு தலையத்தில் தெம்பு இருக்குதுன்னு நினைச்சேன் இருக்குது. அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு சரியான இதான் டைம். எனக்கு தெரிஞ்சு 140 நாளுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். குட்டி போகிற இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். பைலட் பாபி இப்போ தான் வரீங்களா ஒருத்தனா வாங்க. நான் கூட எங்கிட்ட வெளியே வேறு பக்கம் போயிட்டீங்கன்னு நினச்சேன். இப்போ தான் படுத்துருக்கா. டோக்கியோ கிட்டே போக வேணாம். பார்ப்போம் நல்லா குட்டி கால் தலை வெளியே வரட்டும். எனக்கு தெரிஞ்சு முக்குன்னு இழுத்துட்டானா தள்ளி எடுத்துடலாம். அவளும் கரெக்டாக தான் இருக்கா. இங்கேயே குட்டி போட்டானா நான் வீட்டு தண்ணி விடுறவங்களையும் சிரமம் இருக்காது. வீட்டுக்கு போனாண்டா கொஞ்சம் சிரமம் வர மாட்டாங்கன்னு படுத்துக்கிருப்பா. ஒரு ஆடெல்லாம் விட்டுட்டு திருப்பி வந்து இவ்வளோ தூக்கிட்டு போகணுங்கிட்டு நாய் வேறு இருக்கும். கரெக்டாக ஈண்ட வாடகைக்கு நாய் பறந்துக்கு வருங்க. நீங்கள் என்ன தெரிஞ்சு இங்கேயே குட்டி போட்டு அப்புறம் ஒரே ஆடுகளை வீட்டுக்கு கொண்டு போகணும். அவள் அங்கே குட்டி போட்டுக்கிருக்கா. நீங்கள் நெத்திர அவள் இங்கே வந்துக்கிறீங்க. நான் காண தேடிக்கிருக்கேன். வாங்க முடியா. உங்களை பார்ப்போன்னா அவனை பார்ப்பேன். நடங்க ஓடி திரும்பி ஓடி. உங்களை மறுபடியும் நெத்து தட்டி தான் அவங்க ஒன்று சேர்க்கணும் போல். மரட்டெல்லாம் வரும். என்ன அங்கே படுத்து இருக்காளா போயிட்டாளான்னு தெரியல. டோக்கியோ பாபி தள்ளிக்க கச்சா எங்கிட்ட இருக்கா. டோக்கியோ கத்தாமல் இருக்காங்க. அவார்டு பேசாமல் எங்கிட்ட நண்டு மக்கள்லாம் இவனு கத்த மாட்டாளுங்க. படுத்திருக்கா அவர். அவார்டு கம்முன்னு படுத்திருக்கா அவர். அவ்வளோ முக்கி பார்க்குற பிறண்டு இன்னும் குட்டி என்ன தலை கால் வந்துச்சா வந்தால் பிடிச்சி இழுத்துப்பலாம். கால் தாங்க வந்திருக்கு. இந்த
தலை வரப்போதுங்க பிடிச்சி இழுத்துடலாம். அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் வரணும், வந்தால் இழுத்துருவேன். கற்று நல்லா பெரிய சவுண்டு, நல்லா கத்திரியே பாருங்க. அப்படியே கரும்பூரில் குட்டி போட்டிருக்காங்க பார்த்தியா, அவங்க நேரம் இருக்கா, சரியான நேரத்தில் போட்டிருக்காங்க. கற்று இப்படி கத்தணும். அதான் பிள்ளை முன்னாடி அவன் அம்மா முன்னாடி போட்டிருக்கேன், கொஞ்சம் கத்த கொஞ்சிரா. கற்று சத்தமாக கற்று, நல்லா கற்றேன். இப்போ பொட்டு பெருசாக வச்சுருக்கேன், அத்தடியாத்தான் சரியான பொட்டு. கொஞ்சிட்டோம் உங்கள் அம்மா கொஞ்சம் நேரத்தான் பிள்ளை இருக்கா. ஓகே நீ கட்டிக்கா ரெடி. கைப்பாலே உன் பேத்திக்கு பிள்ளை பிறந்திருக்கு, அதாவது பேத்தியோட பிள்ளை. என்ன கைப்பாலே கிட்டலாம் வந்தால் காதை பிடிச்சி தூக்கிடுவோம் இப்போ இருக்க கோவத்துக்கு. அப்படி நல்லா கொஞ்சிரா. அவளை கொஞ்சம் ஈன்றதுக்கு அதுக்கு டயர்ட் ஆகிட்டா, படுத்துட்டா. கொஞ்சம் நேரம் அவளா தவிப்பு வந்து எந்திரிப்பா. அப்போ எந்திரிக்கும் போது அப்படியே குட்டியை தூக்க வேண்டியதான். நான் ஓட குட்டியை கண்டுக்கிற மாட்டேன் நினச்சேங்க. டோக்கியோ பரவாயில்லங்க, கத்தவே இல்லை. அவ்வளோ குட்டியை வெளியே தள்ளிட்டா பிடிச்சி இழுத்துட்டேன். அதுக்கப்புறம் குட்டி கற்றுனே என் பிள்ளைய பார்த்துட்டா. பார்ப்போம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து அவள் ஈன்றதுக்கு அதுக்கும் அங்கே மரத்தில் நல்லா கொண்டு போய் ஆடுகளை செத்துட்டு ஒரே தண்ணி கொண்டு போயிருந்துங்க. டோக்கியோ கெட்டிய காரி ஆகிட்டா. என்ன பிள்ளை பெற்றுருக்குன்னு பார்ப்போமா. வர கிட குட்டி போட்டிருக்காங்க. தெரியாதான் டோக்கியோ ஆம்பளை பிள்ளை பெற்று விட்டேன். அதுவும் நல்லா வெடிப்பான பரவாயில்ல. நான் கூட குட்டியை வவுத்துக்குள்ளே நல்லா அரிசி வச்சேன், கொஞ்சம் நிறச்சான இல்லை, கொஞ்சம் பரவாயில்ல. குட்டி நல்லா வச்சுட்டா, பரவாயில்ல. சரி வா, வெயிலில் கிடக்குங்க, ஒரு நிழலில் தூக்கி போடுவோம். பரவாயில்ல, இப்படி வளர்க்கணும் குட்டினா, அப்போ தான் குட்டி வெடிப்பாக எந்திரிக்கும். அக்கி குடிக்காமல் இருந்தால் சரித்தேன். சரி ஓடியா, இப்போ அங்கிட்ட இடம் மாறுவோம். வடக்கோ இந்தா, இன்னும் அவளுக்கு தெம்பு வரவில்லை. கற்று எந்திரிமாண்டு கற்று. குட்டியை தனியாக காட்டுறேன் பாருங்க, எப்படி இருக்கும் பாருங்க. தலையத்து குட்டினாலும் நல்லா முடிஞ்ச அளவுக்கு நல்லாத்தான் வளர்த்துருக்கா, பரவாயில்ல. அப்படி தாங்க இதுக்குள்ள கரும்பூர் சாயில். அப்படியே நம்ம இதில் பெரிய ட்விஸ்ட் என்ன, கழுத்தில் தாலி இல்லை. நம்ம பெரிய கடைக்கு விழுந்துருக்கு, கழுத்தில் தாலி இல்லாமல் விழுந்துருக்கு, பரவாயில்லைங்க. அப்படியே நல்லா கொடியாடு கேடா, நல்லா கரெக்டாக போட்டிருக்கேன். என்ன பாடு, அதான் உனக்கு நல்லது. அங்கே என்ன வெயில் அடிக்குது, சத்தம் போடு. உங்கள் அம்மா எங்கிட்ட இருக்கா, கண்டுபிடி பார்க்கலாம். எங்கிட்ட இருக்குன்னு கண்டுபிடி. எந்திரிச்சு நடக்க போறியா? அதுவும் எந்திரிச்சு பார்க்குது. பால் இன்னும் குடிக்கலை, வீட்டில் போய் தான் குடிக்க விட்டுருந்தேன், ஏன்னா வெயில் அடிக்குது. கூப்பிடு, சத்தம் போட்டு கூப்பிடு, வரு. ஆமாம் எங்கிட்ட இருக்கட்டு முடியாடுறா, பரவாயில்ல வா போவா. சரியாத்தான் டோக்கியோ பரவாயில்ல. உங்கள் அக்கா சப்பான எனக்கா நீ பிள்ளை வச்சு உன் பிள்ளை தான் சந்தையை போட்டு மோந்து பார்க்குறா அவர். அவ்வளோதான். இந்த மாதிரி இந்த அவள் நெட்டி போட்டு மொக்க எவ்வளோமே இல்லை. நெட்டி போட்டு மகளுக்கு அந்தளவுக்கு இந்தளவுக்கு கூறு இல்லை. டோப்படா எந்திரிக்க முடியா, இன்னும்ப்பா தெம்பு வரல. அத்தே இந்தோ எந்திரிக்கல, வண்டி கீழே விழுந்துச்சு. எந்திரி பரவாயில்ல, கரெக்டாக பாலை தேடி போகிறாங்க. அந்த அளவுக்கு அறிவு இருக்குங்க ஆடுக்கு. இன்னும் டைம் இருக்குது, வீட்டில் போய் ஒரே தான் குடிச்சு பரவாயில்ல. எந்திரிச்சிட்டாங்க கிட்டே கரெக்டாக, பரவாயில்லடா நல்லடா. அவனா எந்திரிச்சு பால் அதனால் அவளும் நின்ட்டா எந்திரிச்சு பால் கொடுத்துருவா அவளை. நண்டு வர்க்கம் எல்லாமே நல்லா பால் வர்க்கம் தாங்க, அதில் பிரச்சனை இல்லைங்க. நண்டு மகளும் சரி, நண்டு பேத்திகளும் சரி, நம்ம ஜப்பானு பெரிய ஜப்பானு இவ எல்லாம் பால் வர்க்கமாக தான் இருக்குது. ஒரு குட்டி போட்டாலும் அர்த்தமாக வளர்ப்பாளுங்க. நான் கூட எப்படியோ நினச்சேன், பரவாயில்ல வாங்க சரி ஒன்று சேர்ப்போம். இப்போ ஒரு வருத்தமான செய்தி சொல்ல போகிறேங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எல்லா குட்டிகளும் பேர் வச்சேன், ஆனால் ஒரு குட்டிக்கு மட்டும் பேர் வைக்கல. அது எதுன்னு நம்ம பழுனோட மக, நீங்களே பார்த்துருப்பீங்க. அது இறந்து போச்சுங்க. என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி காலையில் தான் இறந்து போச்சு. நேற்று சாயந்தரம் வரைக்கும் நல்லா தாங்க இருந்துச்சு. மேய்ஞ்சிட்டு வீட்டுக்கு போக நைட் 9 மணிக்கு ஆடெல்லாம் கட்டிட்டு எப்போயும் ஒரு ரவுண்ட்ஸ் போய் பார்ப்பேன். அப்போ தான் நல்லா தான் இருந்து ஆடெல்லாம் கட்டிட்டு உள்ள கொட்டத்தில் படுக்க போட்டு வெளியே கூட போடல, பனி விழுகும்ண்டு. அப்படியே காலையில் 5:30 பார்க்குறேன், குட்டி செத்து கிடந்துச்சு. வாயில் ரொம்ப முறை தள்ளி ஏதோ விஷக்கடி வலை பாம்பு கடிச்சிருச்சு. மேய்ச்சலில் கடிச்சான்னு எனக்கு சந்தேகம். நல்லா தான் இருந்தான். நைட்டு எனக்கு இந்த வீட்டு பக்கத்தில் அங்கிட்டு பாம்பு இருக்குன்னு சொல்லிட்டு தான் அங்கே போன வரோம். அந்த பாம்பு கழுதை எங்கிட்ட கடிச்சு பிடிச்சோன்னு தெரில. அப்படியே முறை தள்ளி செத்து போய் கிடந்துச்சு. காலையில் தான் புதைச்சோம். விதியை பார்த்தீங்களா, காலையில் ஒரு குட்டி இறக்குது, இப்போ ஒரு குட்டி பிறக்குது. இது அங்கே அந்த தோழி என்ன செய்ய, நானும் சொல்லக்கூடாதுன்னு பார்த்தேன், வேறு வழி இல்லை. எப்படி நீங்கள் கேட்பீங்க சொல்லணும்னு பார்த்தேன். கடைசியிலே சரி வீடியோ ஆரம்பத்தில் சொல்ல வேணாம், கடைசியில் சொல்லிக்கிடுவோம் அப்படின்னு நான் விட்டுட்டேன். நல்லா குட்டிங்க, சூப்பர் பேருங்க. அவளோட பேர் என்ன பேர் வச்சுருந்தேன், கிளியோபேட்ரான்னு வச்சுருந்தேன். கிளியோபேட்ரான்னு சொன்னால் நல்லா கத்தி திரும்புவா. அப்படி ஒரு குட்டி இறப்பான்னு தெரில. பலூனுக்கு இருக்கிற குட்டிகள்லாம் எதுவுமே நினைக்க மாட்டேங்குது. நல்லா இருந்துச்சு. இப்போ பலூன் அதனால தான் கத்திக்கிட்டே இருக்கா. இந்த குட்டியை நினச்சி அந்த குட்டியை தேடி கத்திக்கிட்டே இருக்கா. காலையில் போய் அண்ணன் அந்த குட்டியை புதைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் ஆடையே பற்றிக்கு வந்தேன். நானும் சொல்ல மாட்டேன்னு நினச்சேன். சூப்பர் குட்டி கிளியோபேட்ரா அவள் பேர். நீ பேர் வைக்கிற அன்னைக்கு இறந்தே போயிட்டா. நீ என்ன செய்ய, நான் பலூனை நினச்சி ஒரு வாரம் கத்திக்கிட்டே இருப்பாள். அதுக்கப்புறம் அவளே மறந்துடுவா. சரி நண்பா, இந்த வீடியோ இதோட படிக்கிற நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் போட்டு லைக்கை தட்டி விட்டுக்க. இதுதான் நம்ம பொழப்பு. ஒரு விஷயம் வரும், ஒரு விஷயம் போகும். இட்ஸ் கிளைமேட் பிஸ்னஸ்ன்னு வாங்கி. சரி வாங்க, நான் எல்லாத்துக்கும் இதை கேட்டோன்னே டிப்ரெஷனாக இருக்கும். என்ன செய்ய, சொல்லக்கூடாதுன்னு பார்த்தேன். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திப்போம்மா. டாடா பாய் நண்பர்களே. நான் புள்ளிமானே உன் பிள்ளை மாதிரியே இருக்கா, கீழே விழுந்துடா ஸ்டேடியம் நின்ட்டான் பயம் இல்லை. அவள் வரமாட்டேன்ட்டா, அவங்க அம்மா அங்கனே நின்றுக்கிட்டா. வரமாட்டேன், கீழே விழுந்துடாதா. பழுந்தா பார்க்குறாளா, அவள் பிள்ளைய நினச்சி இந்த பிள்ளைய பார்த்து கிட்ட வந்துட்டு போகிறான். சரி பழுனு முடிஞ்சாது. பழுனே கிளியோபேட்ரா எங்கே இருக்கா, கிளியோபேட்ரா என்னடா நல்லா ஜம்முன்னு இருக்கா படுக்கிறதுக்கு.
கொஞ்சம் இதாக இருக்கும். வீடு வரைக்கும் வெயில் அடிக்காமல் இருக்கிறது தான் நல்லது உனக்கு. எப்பயும் கட்டப்பை எடுத்துக்க வருவேன், இன்றைக்கி எடுத்துக்கொள்ள. சரி ஒத்த குட்டி தானே ஒன்றால் உள்ளே போட்டுக்கலாம். சரி வெயில் அடித்தா தாங்காது வேறு, குட்டியை ரொம்ப சூடு தாங்காது. ஒரு 15 நாள் வெயில் படாமல் வைக்கணுங்க. அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி பால் குடிக்க வகுத்தில் தெரியாது. நல்லா ஜம்முன்னு படு, காற்று அடிக்குது உனக்கு, தலையை மட்டும் வெளியே நீட்டிக்க. உங்கள் அம்மா அந்த வர அவர் கடைசியில் வர்றா. சரி வாங்க போவோம்.